ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 30 அண்ட் ஸ்டார்டிங் வந்து அந்த கிளிப் பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகிருக்காது பார்த்தீங்கன்னா இல்லையா. இந்த இஷ்யூ இப்போ அடிக்கடி வருது என்னன்னு தெரியல. நிறைய பேரும் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் வந்து சொல்லியிருந்தீங்க ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. உட்கார போகலாம், தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? தள்ளு செகண்ட் தள்ளுறா நான் பண்ணுறேன்டா. தள்ளு இன்னும் பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஒரு கடுப்பு. ஸ்டார்ட் ஆக மாட்டேறானே. செகண்ட் கியரில் தான் இருக்குது. அன்றைக்கி என்ன ஸ்டார்ட் பண்ணண்டா தள்ளி. வா ஸ்டார்ட்டே ஆகலை. தள்ளுற மேலே ஏற்றலாமே. எத்தனை வாட்டி தான் இந்த மாதிரி நம்ம தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியும்? என்ன அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். எத்தனை போய் ஷோரூமில் விட்டுருக்கணும். சரி, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு, அதனால் சரியாகிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அப்படியே செகண்ட் கியரில் தான் இருக்குது. தள்ளுறா, ஸ்டார்ட் ஆகிடுவான் பாருங்கள். ஷிட் ஆகலையே. நேற்றும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். கடுப்பாக இருக்குது. ஸ்டார்ட் ஆகிட்டான். போலாமா? அது சர்வீஸ்க்கு அப்புறமா தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்ன கதைன்னு தெரில. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சொல்லியிருந்தீங்க, மூச்சு வாங்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, வண்டி வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிடுது, இல்லைனா செல்ஃப் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. நான் நிறைய பேர் சென்சாரில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எனக்கு என்ன கதைன்னு தெரியல. சென்சார் ப்ராப்ளம் எனக்கு வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி வந்து கிளச்சு எந்த ஒரு மாதிரி இருக்கவே வண்டி ஆன் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா கிளச் ரெடி பண்ணியாச்சு, சர்வீஸ் முடிஞ்சு வண்டி பக்காவாக இருக்குது. இப்போது நான் தெரில, புதுசாக ஒன்று வந்து நிற்குது. நாளைக்கு வேறு வெளியே போகிறேன்னா ஓரளவு கொஞ்சம் லாங் தான். ஸோ வண்டி இப்படியே இருந்தால் தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒரு வாட்டியும். அதனால் இன்றைக்கே போயிட்டு இந்த வேலையை இருந்து முடிச்சுட்டு வந்துடணும். அந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:45 கரெக்டாக. என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. விட்டு வர மாதிரி தான் வேலைக்கே ஆகுது. அவங்க அன்றைக்கே சொன்னது எதனா பிரச்சனை இருந்தால் எதுன்னு வாங்க உடனே பண்ணி கொடுத்துடலான்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். போரூர் வரைக்கும் போகணும். நல்ல வேலை வெயில் இல்லை. ஒரு டைம் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை கைஸ். அந்த போரூர் பஜாஜில் கால் பண்ணாங்க அதே மாதிரி. லாஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரெஸ்பான்ஸே சுத்தமாக கிடையாது. அது இன்றைக்கி ஈவினிங்கே வந்து கால் பண்ணாங்க வண்டி வாங்கினதுக்கப்புறமா ஃபீட்பேக் கேட்குறதுக்காக. நான் சொல்லிட்டேன், சுத்தமாக நல்லா வாங்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க, வாங்கினதுக்கப்புறமா ஒரு மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சரி ஈவினிங் இதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் வராது, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு லிங்க் அனுப்புவோம், அது மட்டும் 9 இல்லைனா 10 ரேட்டிங் கொடுங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அதெல்லாம் அனுப்பிச்சிடாதீங்க, அனுப்பிச்சிங்கன்னா 0 தான் போடுவேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் நான் போடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் லிங்க்கும் அனுப்பல அவங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். இது என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆல்ரெடி என் தம்பியும் அப்படி தான் சர்வீஸ் முடிஞ்சு அடிக்கடி இந்த ப்ராப்ளம். அது அவன் வந்து சென்சார் இஷ்யூ போல். ஸோ அடிக்கடி வந்து சிஸ்டமில் தான் போட்டு பார்த்தாங்க MT-15. ஸோ நம்மளுதுனான்னு தெரில. இங்கே வந்து சிஸ்டம்லேயே போட்டு பார்க்க முடியாது, ஏன்னா சிஸ்டம்லாம் மேலே தான் இருக்குது. அதனால் வண்டி கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை அப்படியே பார்ப்பாங்களா என்னன்னு தெரில. சில டைம் வந்து ஆன் ஆகிடுது, அதனால தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஃபோனில். அங்கே போயிட்டு ஆன் ஆச்சுன்னா இங்கே நல்லா தானே ஒர்க் ஆகுதுன்றவானுங்க ஒரே வார்த்தை. சரி ஓகே கேஸ், நான் வந்து கிட்டே போயிட்டு பார்க்குறேன். அப்படி இல்லைனா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு பண்ணுறேங்க. போங்க. இவ்வளோ போலீஸு. சரி வந்துட்டோம், என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ
காடு மேலே இருக்கு எல்லாத்துக்கும். உள்ள ஒயரிங் தான் வந்து லூஸாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ கழட்டி பார்த்தாங்க, கரெக்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கெல்லாம் நல்லா தான் பார்த்தீங்களா ஆஃப் ஆகுது. உட்கார போகலாம், பார்த்து போய் இன்னொரு வாட்டி. ஓகே தான். ஸோ இதுக்கு மேலே இந்த ப்ராப்ளம் வரலன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா கடுப்பு தான். ஆக்சுவலாக இது வந்து சென்சார் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஒயரிங் தான் இஷ்யூ போல், லூஸாக இருக்குது போல் இந்த இடத்துல. ஸோ டூம் மட்டும் கழட்டிட்டு அங்கே உள்ளே தான் அட்ஜஸ்ட் பண்ணாங்க ஒயர் மட்டும். ஒயர் இஷ்யூன்னு பச்சையாக தெரியுது. அப்போயே வந்து ஹார்ன் வந்து மாட்டியிருக்கவே பேட்டரி டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ECU வண்டி, அதனால் வந்து பேட்டரி சீக்கிரமாக டவுன் ஆகிடும் அப்படின்னு. வண்டி வாங்கி 2 வருஷமாக ஆகுது, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. தேர்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த ப்ராப்ளமே. எதன்னா ஒரு சாக்கு சொல்லணும்ல, ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. பார்ப்போம் இதுக்கு மேலேயாச்சும் வந்து இந்த இஷ்யூ வருதா இல்லையான்னு. அண்ட் வேறு யாராச்சும் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இருந்தால் ஒன்று கிளச்சு ப்ராப்ளமாக இருக்கும், அப்படி இல்லைனா சென்சர் ப்ராப்ளமாக இருக்கும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் எதனா லூஸாக இருக்கும். இதுதான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஃபியூல் வேறு போடணும். நான் இந்த வீடியோ வந்து ஏன் பண்ணேன்னா, நான் வந்து அப்படியே வந்து மாட்டிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, என் வண்டியிலே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, வண்டி வந்து ஆஃப் ஆக மாட்டேங்குது, இல்லை கீர் போடும்போது வந்து வண்டி ஆஃப் ஆகிடுது அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்ன்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். இப்போ தெரிஞ்சிருக்கும்ல, சப்போஸ் ஒயர்னால கூட இருக்கும், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருக்கும். ஷோரூம் எடுத்துன்னு போய் கேட்டுருங்க பெஸ்ட்டு. அப்படியே ஓட்டினீங்கன்னா எதனா கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துன்னு போய் இருக்கும் அந்த ப்ராப்ளமே. அதனால தான் நான் இன்றைக்கி எடுத்துன்னு வந்துட்டேன். நானே வந்து 1 வீக் முன்னாடி சர்வீஸ் விட்டது, ஆனால் இன்றைக்கி தான் வரேன். ஸோ நானும் வந்து அப்படி இப்படி எங்கன்னா போயிடுறேன்னா, ப்ளஸ் சில டைம் தான் ஆனால் சில டைம் ஆக மாட்டேங்குது. அதனால் கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சேன், இதுக்கு மேலே ப்ராப்ளம் வராதுன்னு. பட் ஆனால் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. சரி, அதனால தான் நாளைக்கு வேறு வெளியே போகிறேன்னா, சரி இந்த ப்ராப்ளம் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஹோப்ஃபுல்லி வராதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே, பார்ப்போம். நான் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போனால் நம்ம 10,000 கிலோமீட்டர் ஓட்டுறோம் வண்டியில். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும். டியூக்கோட ரிவ்யூ போட்டிருப்பேன். வேறு வண்டி இல்லை கைஸ் என்கிட்ட. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சொல்லிட்டு இந்த வண்டி தான் இருக்கே மேக்ஸிமம். வேறு எவனும் வந்து பெருசாக வண்டி வச்சில்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோவும் போட முடியல, ரிவ்யூவும் போட முடியல. எவனாவது வண்டி வச்சுருந்தான்னு வைங்க, நம்ம டெய்லி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் வீடியோ போடலாம் அடிக்கடி. கொஞ்சம் சிக்னல் போட்டானே. ஏய் கீழே போட்டாரா. சரி இப்போடா வண்டி ஆஃப் பண்ணுறா போயிட்டு வச்சுட்டு. எல்லாருமே அப்படி தான் எடுத்தோன்னே வண்டி ஆஃப் பண்ணோம். ஸோ அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே தூக்குனா அதுதான் பச்சையாக மாட்டினாங்க. சிக்னல் போட்டும் போனால் இப்படி தான். சைஸ் வண்டி கரெக்டாக 9999. இன்னும் 1 கிலோமீட்டர் போனால் 10,000. பரவாயில்லப்பா. கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டான நம்பர் வரும் போதெல்லாம் நம்ம ஒன்று இந்த மாதிரி ஏதாச்சும் விளாக் பண்ணிகிட்ருக்கோம். போன வாட்டி வந்து 5,000 வந்துச்சு. அப்போ வந்து நம்ம கரெக்டாக காஞ்சனகிரி போயிருந்தோம்.
அப்பயும் வந்து நான் இந்த மொமெண்ட்டை ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வாட்டியும் 10,000 ஷூட் பண்ண போகிறேன். இன்னும் மாறலையே. மாறல. அப்படியே மாறிச்சுன்னா ஓரம் கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீடு போய் சேர வேண்டியது தான். அதில் என்ன மாறணும்னு பார்த்தா இப்போ தான் ஸ்லோவாக விட்டுருக்கு. ஏய் ஆட்டோக்காரன் போச்சு தலை. கரெக்டாக சிக்னலில் மாட்டிக்கணும். சில பெட்ரோல் வேறு போடணுண்டா. அங்கே லெஃப்டில் ஒரு பாரத் பங்க் வருது. ஸோ அதுக்குள்ளே மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம லெஃப்ட்லேயே போவோம். ஃபியூல் வேறு போடணும். அப்படியே போட்டுருவோம். அது ஃபுல்லாக மாறிடுமா இல்லை ஃபியூல் போட்டதுக்கப்புறமா மாறிடுச்சு. ஏய் 10,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஓகே, வண்டி ஆஃப் பண்ணுவோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சூப்பர். வண்டி ஆன் ஆகுதா? ஆன் ஆகுது. ஆஃப் ஆகுது அப்போ கூட. பார்ப்போம். சரி ஓகே கேஸ், நான் வந்து அப்படியே ஃபியூல் போட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து சில பேருக்கு வந்து இந்த இஷ்யூ இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நியூ இயர் விளாக் வந்து வருமா வராதான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ எப்படின்னு பார்ப்போம். சரி ஓகே கேஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். 100 ரூபாய்க்குண்ணா. 100